Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. சாமி கும்பிட சென்ற குடும்பம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். கோவில் திருவிழாவில் தீண்டாமையா கரகம் எடுப்பதில் ஏற்பட்ட மோதல், பரபரக்கும் பேலார அள்ளி. இது செய்யக்கூட தொடக்கூடாது, சாமி தொட்ட கையை வெட்டி செஞ்சிருவோம்னு மிரட்டுறாங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்தில் உள்ளது பேரால அள்ளி. இப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வீரபத்ரி சுவாமி கோவில். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முடிந்து வைகாசியில் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வீரபத்ர சுவாமி கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருவிழாவிற்கு வேளாவள்ளி, பி செட்டி அள்ளி, தீத்தரா அள்ளி, குப்பன் கொட்டாய், பி கொல்லா அள்ளி, தோமள அள்ளி, சீரியம்பட்டி ஆகிய 7 கிராமங்களில் இருந்து வீரபத்ர சுவாமிக்கு கரகங்கள் ஜோடித்து எடுத்து வரப்பட்டது. பின்னர் திருவிழா முடிந்தவுடன் செம்மணத்தம் கோயிலில் இருந்து கரகங்கள் பூஜை செய்து மீண்டும் சொந்த கிராமங்களுக்கு எடுத்து செல்லும் நிகழ்ச்சி இரவு 7 மணி அளவில் நடைபெற்றது. இதில் 7 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதனையடுத்து கோயிலில் 7 கிராமங்களின் கரகங்கள் ஒவ்வொன்றாக பூஜை செய்யப்பட்டது. அப்போது வேளாவள்ளியைச் சேர்ந்த ராஜேந்திரன் குடும்பத்தினரின் கரகத்திற்கு பூஜை செய்யாமல் கோவில் நிர்வாகத்தினர் அடுத்தடுத்த கரகங்களுக்கு பூஜைகள் செய்து கொண்டிருந்தனர். இதை கவனித்த ராஜேந்திரன் குடும்பத்தினர் இறுதியாக தங்கள் கரகத்திற்கு பூஜைகள் செய்வார்கள் என்று காத்திருந்துள்ளனர். ஆனால் வேளாவள்ளியைச் சேர்ந்த ராஜேந்திரன் குடும்பத்தினரின் கரகத்திற்கு கடைசி வரை பூஜை செய்யவில்லை. இதனால் நடப்பது ஏதும் புரியாமல் ராஜேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஏன் எங்க கரகத்துக்கு மட்டும் பூஜை செய்யல என்று கோவில் திருவிழா நடத்துபவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் ராஜேந்திரன் குடும்பத்தினரை கண்டுகொள்ளாமல் தட்டி கழித்துவிட்டு பணிகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விடாமல் ராஜேந்திரன் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப கரகத்திற்கு பூஜை செய்யாதது குறித்து காரணம் கேட்க 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற தகராறு ஏற்பட்டு திருவிழா பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற பாலக்கோடு காவலர்கள் 2 தரப்பினரையும் சமாதானம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து பேசிய ராஜேந்திரன் மகன் குமார், வீரபத்ர சுவாமி கோயில் திருவிழாவில் கரகங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது. நாங்கள் பூஜை செய்ய குடும்பத்துடன் போயிருந்தோம். ஆனால் எங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு திருவிழா நடத்துகின்றனர். எங்க அப்பா, அம்மா, தம்பி என யாரும் வரக்கூடாது என்று சொல்கின்றனர். எனது மாமனார் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் எங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வைத்துள்ளனர். சாமியை தொட்டால் கையை வெட்டுவேன் எனவும், திருமணம் துக்க நிகழ்ச்சி என எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது என தடை விதித்துள்ளனர் என்று வருத்தத்துடன் கூறினார். தர்மபுரி மாவட்டத்தில் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறியதாக ஒரு குடும்பத்தினர் குற்றம் சாட்டும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்கோடு தாலுகா, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். குமார் என் பேர். வேளாவள்ளி வீரபத்ர சாமி கோயில் இருக்குது. அங்கேருந்து சாமி கரகம் கட்டி எடுத்துகிட்டு வந்து செம்மணத்தில் பண்டைக்கு வைக்கிறது. அங்கே வைக்கும்போது நாங்கள் போய் பூசை போட சொல்லி காய், பழம், பூ எல்லாருக்கும் கொடுக்குறோங்க. உங்களை ஒதுக்கி நீங்கள் எடுங்கன்னு தடுக்கிறாங்க. யாரும் எங்கள் அப்பா, தம்பி யாருமே வரக்கூடாது. ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நடக்கிறதும் தடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு எதுக்குமே போகக்கூடாது, செய்யக்கூடாது, அவங்களுக்கு கூப்பிடக்கூடாது அப்படின்னு, செத்தா எங்கள் அப்பா சாகக்கூடாது, நான் போகக்கூடாது அப்படின்னு தடை போடுறாங்க எல்லாத்துக்குமே. இதுக்கு வந்து கொல்லப்பட்டி நாகராஜ், பேலரில் சித்தன், குட்டின் என்ற சித்தன், நாட்டுகவனன், அழகேஷ் என்ற நாட்டுகவனன், பொன்னுசாமி, சீருமெட்டி பொன்னுசாமி, இன்னும் இருக்காங்க சார் கவர்னருங்களாம். இவங்கெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க. எதுக்குமே எங்கள் மாமனார் வந்து கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு. அவங்க பொண்ணு கட்டியிருக்கிறதுனால என்னையை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. என் மாமனார் ஒதுக்கிட்டாங்க, என்னையும் ஒதுக்குறாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாவையும் எதுவும் செய்யக்கூடாது, தொடக்கூடாது, சாமி தொட்டால் கையை வெட்டி கொடுங்க, செஞ்சிருவோன்னு மிரட்டுறாங்க சார். என் பேர் குமார் சார். எந்த ஊர்? வேளாவள்ளி சார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.